நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் இந்த அக்னேசம்மாள் விழாவை கொண்டாடுகின்றோம். 12 வயதிலேயே வேத சாட்சியாக மறைத்தவர், இளம் வயதிலேயே கன்னியும் புனிதமும் ஆனவர். இவருடைய இந்த தூய்மையை நம்முடைய பிள்ளைகள் கண்டு பாவிக்க வேண்டும் என்ற கருத்திற்காக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிக்கிறேன், என்னில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது தன்னையான புனித மரியாதையும் வானதூதர் புனித நபிகளையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நாணச் செய்ய வலுவற்றவை என உலகம் கருதுவதை தேர்ந்தெடுத்து கொண்டீரே. அதனால் உம்முடைய மறைசாட்சியான புனித அக்னேசின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டாடியிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றி கடைபிடிக்க அருள் வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 10 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல.
இறைமக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்பொழுதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களால் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறைவாக்கு உறுதிகளை உரிமை பெறாக பெற்றவர்கள் போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்தபோது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்க பெருக செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சுரவுகளிலும் ஆணையிட்டு முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தாம் வாக்குறுதியை உரிமை பெறாக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்னுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண் முன் எது நோக்கி உள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்றிருக்கிறார். மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 111 1 2 4 5 மற்றும் 9 10 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்த்துணர்வர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் ஏத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்துள்ளார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாயிருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களை, கடுமையான வேத கலாபனை நடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இன்று நாம் விழாவாக எடுக்கின்றோம். ஆக்னேஸ் அம்மாள் இளம் வயதிலேயே வேத சாட்சியாக மரித்தார், புனிதர் பட்டம் பெற்றார். அவர் இளம் வயதிலேயே சிறந்த கடுமையான தவ முயற்சியின் வெற்றியை கண்டார். திருச்சபையின் ஆரம்ப காலத்தில் இவருடைய வேத சாட்சியத்தை சிறப்பான முறையில் கொண்டாடினார்கள். அந்த காலத்தில் பலிப்பூசை புத்தகத்தில் புனிதருடைய பெயரை எழுதுகின்ற பொழுது ஆக்னேஸ் அம்மாளுடைய பெயரும் இருக்கின்றது. அந்த அளவிற்கு இளம் வயதிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த திருச்சபையின் உறுப்பினர். ஆக்னேஸ் அம்மாள் ஒரு நல்ல பக்தியுள்ள குடும்பத்திலே பிறந்தவர். பணக்கார வசதியான குடும்பத்திலே பிறந்தவர். 291 ஆண்டு பிறந்திருக்கின்றார். தூய்மையும் புனிதமும் கொண்ட பெண்ணாக இருந்தார். கடுமையான வேத கலாபனை நடந்து கொண்டிருந்த காலத்தில் இவர் கிறிஸ்தவர் என்று காட்டி கொடுக்கப்பட்டார். அப்படி காட்டி கொடுக்கப்பட்ட பொழுது ரோம அதிகாரிகள் இவரை சிறைப்பிடிக்கின்றார்கள். சிறு பிள்ளையாக இருந்த காரணத்தினால் எவ்வளவோ சோதனை கொடுத்து பார்க்கின்றார்கள். முதலில் அவருக்கு அறிவுரை சொல்லுகின்றார்கள். ரோமியருடைய கடவுளுக்கு தூபம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள். மறுக்கின்றார். அதன் பின்னர் பயமுறுத்துகின்றார்கள். அதற்கு மஞ்சவில்லை. பின்னர் விபச்சார விடுதியிலே தள்ளி அங்கே துன்பத்துக்கு ஆளாக்குகிறார்கள். ஆனால் சோதனையை மேற்கொண்டு எத்தகைய ஒரு பாவத்திற்கும் ஆளாகவில்லை. அதன் பின்னர் இவரை கடுமையாக ஒரு வண்டி சக்கரத்திலே கட்டி குதிரைகளை கட்டி இழுத்து சென்றார்கள் தெருக்களிலே. இவ்வாறு தெருக்களிலே இழுத்து சென்ற பின்னர் கடுமையான காயத்தோடும் துன்பத் துயரங்களோடும்
அவர் எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள். ஆனால் ஒருபொழுதும் சம்மதிக்கவில்லை. பின்னர் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கின்றார்கள். ரோமை அதிகாரி ஒருவர் தன்னை மணந்து கொண்டால் விடுவிப்பதாக சொல்லுகின்றார். அதற்கும் அவர் மறுக்கின்றார். நான் கடவுளுக்காக என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன், வேறு யாருக்கும் நான் உரிமை அல்ல என்று மறுத்து விடுகின்றார். இதனையெல்லாம் முடியாத காரணத்தால் இறுதியாக அவரை கொலை செய்து வேத சாட்சி ஆக்கினார்கள். 21ஆம் தேதி ஜனவரி மாதம் இதே மாதத்திலே 304வது ஆண்டு அவர் வேத சாட்சியாக மரித்தார். நம்முடைய மறை மாவட்டத்திலே இவருடைய பெயரிலே ஒரு குருமடம் இருக்கின்றது. ஆங்கினேய சம்மாள் குருமடம் கடலூரிலே இருக்கின்றது. இந்த குருமடத்தில் தான் எல்லா குருக்களும் நாங்கள் எல்லோரும் இங்கே படித்திருக்கின்றோம். ஆங்கினேய சம்மாளுடைய நினைவாக இன்றும் ரோமையிலே 2 ஆட்டுக்குட்டியை பாப்பானவருக்கு காணிக்கையாக கொடுப்பார்கள். வெள்ளை வெளியேறு என்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டிகள். இதனுடைய ரோமத்தை எடுத்து ஆயர்களுக்கு பல்லியம் என்று சொல்லக்கூடிய தோள்பட்டை உருவாக்குவார்கள். இன்றும் ஆயர்கள் அணிந்து கொள்கின்ற பேராயர்கள் அணிந்து கொள்கின்ற அந்த தோள்பட்டையானது ரோமியிலே ஆங்கினேய சம்மாளா பெயரால் வளர்க்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டியிலிருந்து அமைக்கப்பட்டது. இவ்வாறு திருச்சபையிலே மிகவும் முக்கியத்துவமான புனிதர். இவருடைய வாழ்க்கை கண்டு இளம் பெண்கள் கடைப்பிடிக்க நாம் அன்றாடுவோம். இளம் வயதிலேயே கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்ந்த இந்த வீரத்தை பார்த்து நம்முடைய பெண் பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். கற்பை காப்பாற்றிக் கொள்ளவும் கடவுளுக்காக வாழவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். ஆமென். இதயம் நிறைந்த காணிக்கை ஏனையே நான் அளிக்கின்றேன். அழகு பொழியும் படைப்புகள் அனைத்தையும் நான் தருகின்றேன். இதயம் நிறைந்த காணிக்கை ஒளியும் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும். ஒளியும் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும். எலியின் கண்ணீர் வெள்ளமும் ஏழை எனது உள்ளமும். ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, ஏற்றுக்கொள்ளும் இறைவனே. இதயம் நிறைந்த காணிக்கை பூவும் காயும் கனிகளும் பொன்னும் பொருளும் அணிகளும். பூவும் காயும் கனிகளும் பொன்னும் பொருளும் அணிகளும். யாவும் உமது உடைமையே, நானும் உமது அடிமையே. ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, ஏற்றுக்கொள்ளும் இறைவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பொழுது ஏற்றுக்கொள்வார்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை ஆங்கினை சம்மான் என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றடமை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பளிப்பது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஆங்கினேஸ் அம்மாள் முது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க முது அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமக்கு வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்வரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளால் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற பெண் ஆக்னேசம்மாள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தொழலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திடும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்திலிருந்துருக நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். சின்ன ஆட்டுக்குட்டி நானையா, மெல்ல மெல்ல நடத்திடு ஏசையா. சின்ன ஆட்டுக்குட்டி நானையா,
மெல்ல மெல்ல நடத்திடு ஏசையா. ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா. குளிர்ந்த நீர் உள்ளதோர் ஓடையின் அருகே என்னை வழி நடத்துவேன் ஏசையா. குளிர்ந்த நீர் உள்ளதோர் ஓடையின் அருகே என்னை வழி நடத்துவேன் ஏசையா. பசுமை நிறைந்த வயல்வெளி நடுவே என் கரம் எடுத்தென்னை நடத்துமையா. பசுமை நிறைந்த வயல்வெளி நடுவே என் கரம் எடுத்தென்னை நடத்துமையா. ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நானையா, மெல்ல மெல்ல நடத்திடு ஏசையா. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நானையா, மெல்ல மெல்ல நடத்திடு ஏசையா. இருள் நீரை பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் உன் கரம் என்னையே வழி நடத்தும். இருள் நீரை பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் உன் கரம் என்னையே வழி நடத்தும். எனக்கென உள்ளதோர் ஆசையுண்டு, உன்னில்லம் நான் வந்து சேர வேண்டும். எனக்கென உள்ளதோர் ஆசையுண்டு, உன்னில்லம் நான் வந்து சேர வேண்டும். ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழவே, வருக என்ற அன்போடு என்னை ஏறிடும். மன்றாடுவோமாக. ஆக்னேசம்மாள் என்னும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால்
புனிதர்கள் மத்தியில் முடி சூட்டினீரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக சாட்சியாக வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறி இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாருக்கு நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேர் பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி என் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை எல்லமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உன் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்வோம், அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியா, அந்தோனியா, அந்தோனியா. காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோனியா, கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோனியா, காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோனியா, கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோனியா. புண்ணியம் பல பொறிந்து மண்ணில் என்றும் நீலை தீர எண்ணில் நீரை விண்ணவரே அந்தோனியா, அந்தோனியா, அந்தோனியா. கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியா, அந்தோனியா, அந்தோனியா.
கழுதை கூட கூடி நின்று கூட்டம் காண குனிந்து வணங்க செய்த அந்தோனியா, குனிந்து வணங்க செய்த அந்தோனியா. வேறு கழுதை கூட கூடி நின்று கூட்டம் காண குனிந்து வணங்க செய்த அந்தோனியா, குனிந்து வணங்க செய்த அந்தோனியா. சேட்டை செய்யும் சாத்தானுக்கும் சாட்டை அடி கொண்டு அதன் கொண்டைதனை அகற்றி கத்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா, உத்தமிக்க உத்தமரே அந்தோனியா. மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியா, அந்தோனியா, அந்தோனியா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம்